Namaste. Greetings to all of you. Grandmaster Chavakaksuyavruடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on Spiritual Practice அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்திரம் என்னங்கிறது இப்ப பார்க்கலாம். Spiritual practitioners or disciples should have their hands reaching out to heaven, but their feet should be firmly rooted to earth. In spite of their spirituality, they must maintain their practicality. They must be able to produce physical results. இன்னொரு very practicalஆன சூத்ரா இது. ஆன்மீகமா முன்னேறணும்னு ஆசைப்படக்கூடிய பயிற்சியாளர்கள் அல்லது சீடர்கள் அவங்க வாழ்க்கையில அவங்களோட கைகள் சொர்க்கத்தை நோக்கி இருக்கணும். ஹேண்ட்ஸ் ரீச்சிங் அவுட் டு ஹெவன் அப்படின்னா சொர்க்கத்திலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை வாங்கி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். அப்படி இருந்தா கூட ரொம்ப பிராக்டிக்கல் பர்சனா இருக்கணும். அது எப்படி முடியும்? ஆன்மீகமா முன்னேறணும், ஆத்மா கடவுள் இப்படி பேசிட்டு பிராக்டிக்கலா வாழ்றது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாதனாலதான் அவங்க குடும்பத்தை விட்டு விலகி போயிட்டு இல்ல தொழில் விட்டுட்டு ஒரு ஆசிரமத்திலயோ எதுலயோ போய் சன்னியாசி மாதிரி உட்கார்ந்துடுறாங்க. ஆனா கிராண்ட் மாஸ்டர் சொல்றது என்னன்னா, உங்க கைகள் சொர்க்கம் நோக்கி ஏந்தி நிக்கணும், நீங்க வாங்குற பலன்களை ஊருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நீங்க ஊருக்குள்ளதான் வாழணும், நீ நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்க எது செஞ்சாலும் அதுக்கு நல்லது செய்யணும்னாலே பணம் வேணும். பலன் இருந்தாதான் நீங்க பிராக்டிக்கலா இருக்கிற மாதிரி ஆயிடும். இல்லைன்னா நீங்க நல்லது செய்யணும்னு ஆசைப்படலாம், நல்லது செய்யறதுக்கு சாத்தியமாகாது. அப்படின்னா நல்லது செய்யக்கூடிய குணம் வேணும்னு சொல்றதுக்கிட்ட போய் கையேந்தி நின்னா கூட பூமியில வேரூன்றி நிக்கணும். ரூட்டட், கால்கள் மரம் மாதிரி வேரூன்றி நிக்கணும். இந்த மரத்தோட வேர் எவ்வளவு ஆழமா பூமிக்கு அடிக்கல போதோ அவ்வளவுக்குள்ள பழங்கள் நல்லா இருக்கும் இல்லையா? ஆரோக்கியமான செடிகள்ல இருந்து ஆரோக்கியமான பழங்கள் கிடைக்கும். பழங்கள் தான் பூமிக்கு போகும், பூமியில இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரும். அப்படின்னா நீங்க பிராக்டிக்கலா இருக்கணும், வேரூன்றி நிக்கணும் பூமியில அப்படின்னு எதை சொல்றாங்க? கடவுள்கிட்ட கையேந்தி நிக்கக்கூடிய அந்த சீடர்கள், எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்டு நிக்கக்கூடிய சீடர்கள், அதுல இருந்து வரக்கூடிய அந்த அனுபவத்தை கொண்டு பூமியில வாழ்ந்து மக்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஆட்களா இருக்கணும். அதுதான் your legs should be rooted on earth அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இன்னும் பிராக்டிக்கலா சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்லிடுறாங்க, இதெல்லாம் செஞ்சா சரிதான், ஆனா எப்படி இருந்தாலும் நீங்க பிராக்டிக்கலா ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ரிசல்ட்னா என்னது? இதெல்லாம் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நல்லது அப்படின்னு நீங்க பேசுறீங்களோ அதெல்லாம் செஞ்சு காமிக்கணும். நினைக்கிறதுனாலையும் பேசுறதுனாலையும் பலன் இருக்காது. நல்லது எல்லாமே செஞ்சு காமிக்கணும். செஞ்சு காமிக்கிறதுக்கு பிராக்டிக்கல் பர்சனா அந்த சீடர் இருக்கணும். அப்போ வேறொன்று நிக்கணும், உதவி சொர்க்கத்திட்ட வாங்கி பூமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் மாதிரி இந்த சீடர்கள் அமையணும். இதுதான் இந்த சூத்ரா மூலமா கொடுக்கப்பட்ட செய்தி. நம்ம தான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைட்லைன் தான் இந்த சூத்ரால இருக்குது. இது நம்ம எல்லாரும் குறிச்சு வச்சுக்கலாம். Wish you a great day. Namaste.